ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு சந்தோஷமான அப்டேட் உங்களுக்காக காத்துட்ருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன முயற்சி பண்ணோம், ஞாபகம் இருக்கா? நானும் ஒரு விவசாயி ஆகணும்னு ஆசைப்பட்டு இஞ்சி, விதைக்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், விரலி மஞ்சள், நார்மல் இஞ்சி இதையெல்லாம் நம்ம மாடியில் விதைச்சோம் இல்லையா? அப்போ நான் சொன்னேன், இது வளருமா, நம்ம முயற்சி வெற்றி ஆகுமான்றது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு. இப்போது நடந்த விஷயம் என்னன்னு தெரியுமா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த சிறிய கிழங்குலேருந்து துளிர் விட்டு வந்திருக்கு. அதை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு விவசாயிக்கு கிடைக்கிற சந்தோஷம் என்னன்னு புரியுது நண்பர்களே. நீங்கள் கடைசி வர இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா கடைசியில் முட்டை ஓட்டை எப்படி உரமாக நம்ம செடிகளுக்கு மரங்களுக்கு பயன்படுத்துறது, அதையே கோழிகளுக்கு எப்படி கொடுப்பது சத்துள்ள ஆகாரமா அப்படின்றத பற்றியும், ஒரு செடியை எப்படி நிறையா பெருக்கலாம், அதிக செடியாக நம்ம பெருக்கலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம விதைக்கிழங்குகளை பார்க்கலாம். பாருங்கள் நண்பர்களே, இதுதான் நம்ம மாயிஞ்சி எவ்வளவு அழகாக துளிர் விட்டு வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிறிய கிழங்க மண்ணுக்குள்ளே போட்டோம், ஆனால் அதிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை வெளியே வருது பாருங்கள். இதுதான் இயற்கையின், கடவுளின் அதிசயம். உங்களுக்கு ஒரு கேள்வி, உங்கள் வீட்டில் யாராவது இஞ்சி அல்லது மஞ்சள் வளர்த்து இருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கஸ்தூரி மஞ்சள். இது கொஞ்சம் சூப்பராக வளர்ந்துருக்கு. கொஞ்சம் மெதுவாக தான் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் நமக்கு பாருங்கள் இப்போ சூப்பராக நல்லா துளிர் விட்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு கொடுக்குது, ஒரு ஹாப்பியான ஃபீலை கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது விரலி மஞ்சள். விரலி மஞ்சளும் நல்லா துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். விரலி மஞ்சள் எப்படி துளிர் விட்டு வந்திருக்குன்னு. பக்கத்தில் இருக்கிறது கஸ்தூரி மஞ்சள், அதுவும் சூப்பராக துளிர் விட்டு வந்திருக்கு. இப்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியுது. விவசாயம் பெரிய நிலம் இருந்தால் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பால்கனி இருந்தாலும் ஒரு மாடி இருந்தாலும் நம்மளால் உணவை உருவாக்க முடியும். நம்ம வேஸ்ட்டுன்னு குப்பையில் தூக்கி போடுற பெயிண்ட் பக்கெட், 25 லிட்டர் வாட்டர் கேன், அரிசி வர்ற அந்த கோணிப்பை, இதில் எல்லாம் கூட நம்ம காய்கறிகளை விளைவிக்கலாம், கீரைகளை விளைவிச்சு நம்ம அதை அறுவடை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம ஒரு சின்ன வேலையை பண்ண போகிறோம். நம்ம லெமன் செடி பக்கத்தில் யாரும் விதைக்காமல் தானாக வளர்ந்த புடலங்காய் செடி இருக்குது. அதுதான் இயற்கையின் அழகு. சில நேரம் நம்ம திட்டமிடாத விஷயங்கள் தான் நல்ல பலன் கொடுக்கும். அதே மாதிரி சங்குப்பூ செடியும் நல்லா வளர்ந்துருக்கு. இதையும் வேறொரு தொட்டிக்கு மாற்ற போகிறோம் நண்பர்களே. ஒரு செடியை மாற்றும் போது முக்கியமான விஷயம் மண்கலவை. நம்ம பயன்படுத்துகிற மண்கலவையை பொறுத்து தான் நம்ம வைக்கிற செடிகள் எல்லாம் நன்கு வளரும். நாங்கள் எடுத்துக்கிறது 30% தோட்டத்து மண், இல்லைனா செம்மண் எடுத்துக்கோங்க. 30% நன்றாக மக்கிய ஆட்டு தொழு உரம் இல்லைனா மாட்டு தொழு உரம். நாங்கள் இதுக்கு பதிலாக கோழி எச்சங்களை பயன்படுத்துகிறோம். 20% வந்து கொக்கோபிட் எடுத்துக்கோங்க. 20% வந்து வெர்மி கம்போஸ்ட் எடுத்துக்கோங்க. மேலும் காஞ்ச இலை சருகுகளை பயன்படுத்துங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம வீட்டில் வளர்க்குற நாட்டுக்கோழிகளோட எச்சத்தை வீணாக்காமல் உரமாக மாற்றி பயன்படுத்திக்கிறோம். அதனால் நம்ம உர செலவை நம்ம மிச்சப்படுத்திக்கலாம். உரத்துக்கான காசு போட்டு வாங்காமல் நம்ம வீட்டிலையே இருக்கிற கோழி எச்சங்களை பயன்படுத்தி உரமாக மாற்றிக்கிறோம். அதனால் நம்ம ஆரோக்கியமாகவும் நம்ம காய்கறிகளை அறுவடை பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த 25 லிட்டர் வாட்டர் கேன் பாருங்கள், பல பேர் இதை தூக்கி போட்டுருவாங்க, ஆனால் நம்ம அதையும் ஒரு தொட்டியாக மாற்றிட்டோம். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். மாடி தோட்டம் வைக்கணும்னா அதிக செலவு பண்ண தேவையே இல்லை. நம்ம வீட்டில் என்னென்ன பொருட்கள் கிடைக்கிறதோ அந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம அதிக விளைச்சலை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காய்கறி கழிவு, இலைகள், கோழி எச்சம், இதெல்லாம் முட்டை ஓடு, இதெல்லாம் வந்து நல்ல உரமாக பயன்படுத்திக்கலாம். அடுத்தது நம்ம பச்சை மிளகாய் செடியை பற்றி பார்க்கலாம். இதை நான் செடியிலே பழுக்க விட்டுருக்கேன். ஏன்னா அவ்வளவு அழகாக சிவப்பாக மாறி இருக்கு பாருங்க. ஏன்னா நம்ம காய்ஞ்ச மிளகாய்க்கு பயன்படுத்துறதுக்காக செடியிலே பழுக்க விட்டு அதை காய வச்சு நான் பயன்படுத்துவேன் ஃப்ரெண்ட்ஸ் சமையலுக்கு. ஸோ அதனால் நான் செடியில் காய விட்டுருக்கேன். இதுதான் நம்ம கடைசியான அறுவடை வந்திருக்கு. இதுதான் கார்டனிங்கில் கிடைக்கிற நமக்கு சந்தோஷம், ஆரோக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விதையிலிருந்து ஆரம்பித்த பயணம். இந்த மிளகாய் விதையை ஆரம்பத்திலிருந்து அறுவடை பண்ண வீடியோ நிறைய போட்டிருக்கேன். இதுதான் கடைசி அறுவடையாக வந்திருக்கு.
இனிமேல் நம்ம இந்த பாட்டில் இருக்கிற செடிகளை எடுத்துட்டு நம்ம ரீபாட்டிங் பண்ணி வேறு விதைகளை விதைச்சு நடவு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நமக்கு கார்டனிங்கில் கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் சந்தோஷமும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது முக்கியமான டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் தினமும் பயன்படுத்தி தூக்கி போடுற முட்டை ஓடு, இதுக்குள்ளே இருக்கும் ஒரு சத்து, என்ன சத்து தெரியுமா? இதில் ஒரு முக்கியமான கால்சியம் சத்து இருக்குது. செடிகளுக்கு இது நல்ல பலனை தருது ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல முட்டை ஓட்டை நன்றாக கழுவி காய வச்சுக்கோங்க. நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு செடியை சுற்றி மண்ணோட கலந்து விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். 15 நாட்களுக்கு பிறகு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். அதே முட்டை ஓட்டை நாட்டுக்கோழிகளுக்கும் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அளவு முக்கியம், அடிக்கடி கொடுக்கக்கூடாது. அந்த முட்டை ஓட்டை அப்படியே கொடுக்கக்கூடாது. இதே சேம் பவுடர் ஃபார்மில் நல்லா பவுடர் ஆக்கி, நான் காட்டியிருக்கிறது போல் நல்லா பவுடர் ஆக்கி அதை நம்ம கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு கொடுக்கலாம். மாதம் ஒரு முறை இல்லைனா 20 நாளுக்கு ஒரு முறை நம்ம கோழி தீவனத்தில் கலந்து கொடுக்கலாம். அதிகமாக கொடுத்தால் தேவையில்லாத பிரச்சனை வரலாம். அதனால் அளவோடு கொடுங்க கோழிகளுக்கு. நம்ம மாடியில் இருந்த பீர்க்கங்காய், புடலங்காய், வெள்ளரிக்காய் கொடிகள் இப்போது எல்லாம் காய்ச்சி முடிஞ்சு போச்சு. அதனால் அதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மல்லி செடிக்கு இடம் ஏற்படுத்துகிறோம். ஏன்னா அந்த மல்லி செடி வச்சுருந்த அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வெள்ளரிக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய் எல்லாம் கொடி வகைகள் எல்லாம் வச்சுருந்தோம். இப்போ அது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறதா நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அப்படியே அந்த கிளைகளெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஏன்னா நம்ம பந்தலில் நல்லா படர விட்டுருந்தோம். அதை எடுத்துகிட்டு அதையும் காய வச்சு நம்ம அதை உரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மல்லிச்செடியை பதியம் போட்டு எப்படி அதிக மல்லிச்செடிகளை உருவாக்கலான்றதை பார்க்கலாம். அந்த கிளையை அப்படியே வளைச்சி 5லேருந்து 10 இன்ச் அளவுக்கு மண்ணை தோண்டிட்டு அது உள்ளே புதைச்சி வச்சு மேலே மண்ணும் போட்டு மூடிட்டு மேலே ஒரு கல்லை எடுத்து வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். 45 நாட்களில் வேர் பிடிச்சு புதிய செடியாக மாறும். நண்பர்களே, இது நம்ம மாடி தோட்டத்தின் ஒரு சின்ன அப்டேட் மட்டும்தான். இன்னும் நிறைய செடிகள் இருக்குது, நாட்டுக்கோழி வளர்ப்பு இருக்குது. அதோட அனுபவங்களையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் என்ன செடி வளர்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இஞ்சி வளர்த்துருக்குறீங்களா, மஞ்சள் வளர்க்குறீங்களா, அதையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஒரு கமெண்ட் அடுத்த வீடியோவுக்கு எனக்கு ஒரு புதிய ஐடியாவை தரும். மாடி தோட்டத்தை நம்ம இன்னும் வளப்படுத்துவோம். நம்ம உணவை நாமே உருவாக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங். ஹாவ் அ நைஸ் டே.